அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. முக்கியமானது கண்ணுக்கு சில டிப்ஸ்கள் சொல்கிறேன். கண்ணை எப்படி பாதுகாக்கணுன்ட்டு. கண்ணில் புரை விழுந்துச்சு, சதை வளருது, கண்ணில் பூ விழுந்துச்சு அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணுறது, எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம மூக்கிரட்டை கீரைன்னு ஒன்று இருக்குது. அதனுடைய சாறு எடுத்து காலையில் 2 சொட்டு, நைட்டில் 2 சொட்டு விட்டுன்னு வந்தீங்கன்னா கண்ணில் நீர் வரும், கட்டி இருக்கிறது, கண்புரை இருக்கிறது, கண்புரை எல்லாம் மறைஞ்சி கண் பார்வை தெரிய ஆரம்பிச்சிடும். அதே போல் திருநீற்று பச்சை இலைன்னு ஒன்று இருக்குது. அதை மிக்சியில் அடித்து சாறு எடுத்து 2 சொட்டு நைட்டில் விட்டுன்னு வந்தீங்கன்னா கண் பார்வை நல்லா தெரியும், கண்புரை மறைஞ்சிடும், கண்ணில் பூ போட்டுனாலும் மறைஞ்சிடும். அதே போல் காட்டு முள்ளங்கி சாறு 2 சொட்டு கண்களில் விட்டுன்னு வந்தீங்கன்னாலும் கண்புரை மறைஞ்சி கண் பார்வை தெளிவடையும். அதே போல் நம்ம கீழாநெல்லி தண்டை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து சாறு எடுத்து அது கூட சமமாக விளக்கெண்ணெய் கலந்து காலை மாலை 2 வேளை 2 சொட்டு விட்டுன்னு வந்தீங்கன்னா கண் பார்வை நல்லா தெரியும், கண்புரை மறைஞ்சி. அதே போல் நம்ம பனைமரத்து குருத்து அனலில் காட்டி அதை முறுக்கி சாறு எடுத்து 2 சொட்டு விட்டுனீங்கன்னா கண்ணில் பூ விழுந்தது மறைஞ்சி, கண்ணில் பூ விழுந்து பார்வை மறைஞ்சதும் கண் பார்வை தெளிவடையும். அதே போல் தொட்டாஞ்சிலிங்கிற சாறுடன் குதிரை மூத்திரத்தை கொஞ்சம் கலந்து கண்ணுக்கு விட்டுன்னு வந்தீங்கன்னா கண்ணில் கண்புரை சரியாகும். கண்ணில் பூ விழுந்துருந்தால் அது கண்ணில் இருக்க கருவிழிப்பு வெள்ளையாக இருக்கும், அது மறைஞ்சி கண் பார்வை நல்லாக தெளிவடையும். அதே போல் நீங்கள் அடிக்கடி மக்காச்சோளம் சாப்பிடுங்க, கண் பார்வை அதிகரிக்கும். அதே போல் பீர்க்கங்காய் சாப்பிடுங்க, கண் பார்வை அதிகரிக்கும். அதே போல் நெல்லிக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துவாங்க, கண் பார்வை அதிகரிக்கும். அதே போல் பனநுங்கு சாப்பிட்டோன்னே கண் பார்வை அதிகரிக்கும், கண் வலிலாம் சரியாயிடும். கல்லீரல் பிரச்சனை வராது, அம்மை நோய் வராது, கல்லீரல் பிரச்சனை வராது, மலச்சிக்கல் எதுவும் பிரச்சனை இருக்காமல் இருக்கும். நுங்கு அடிக்கடி சாப்பிட்டா கண் பார்வைக்கு நல்லது. அதே போல் நம்ம கருவேப்பிலையுடைய பழத்தை அடிக்கடி சாப்பிட்டோம்னா கண் பார்வை தெளிவடையும். அதே போல் காது கேட்காது, காதில் கட்டி வரும், புண்ணு வரும், இல்லை காது கேட்காது இருக்கும். இவங்களாம் என்ன பண்ணணும், நம்ம தூதுவளையினுடைய பூ ஒரு 10 எடுத்துக்கங்க. ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் எடுத்து கரண்டில் ஊற்றி அந்த பூ அதில் போட்டு பொடிச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. அடிக்கடி நைட்டில் 2 சொட்டு விட்டுணுவாங்க. காது கேட்க ஆரம்பிக்கணும். அதேமாரி காது கேட்காதவங்களுக்கு ஜுரம் அடிச்சு காது கேட்காத போயிடும். அவங்க காளான் சூப்பு அடிக்கடி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு காது கேட்க ஆரம்பிக்கும். எடை குறைந்தவர்கள் எடை கூடுவார்கள். அதே போல் குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க ஹைட்டு வரலன்ட்டு. அவங்களாம் காலையில் எழுந்த உடனே 2 ஸ்பூன் வெங்காயத்தை அடித்து 2 ஸ்பூன் சாறு எடுத்துங்க. வெல்லம் கலந்து டெய்லி சாப்பிடுவாங்க, உயரம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.